Hello viewers, Senino Pagaporadu One Piece episode 1125 part 1. ஓபன் பண்ணா நம்ம வேகாப்பங்க போட்டு தள்ளுறதுக்காக மொத்த நேவி போர்ஸுமே இப்ப அந்த ஐலாண்ட ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்க. எக்ஹெட் ஐலாண்ட இன்னைக்கு விரதா இல்ல, வெறித்தனம் உச்சக்கட்ட வெறித்தனம். அந்த கப்பல்களை தாண்டி யாராலையும் வெளியேயும் போக முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அப்படி ஒரு கண்டிஷன்ல இப்ப நம்ம ஆளுகெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பஸ்டர் கால் பாத்தீங்களா, அதனால பஞ்சாயத்துன்னு வைங்க. ஆனா அட்மிரல் கிசரு தான் லைட் வேகத்துல மூவ் பண்ணுவானே, அவன் அசால்ட்டா உள்ளுக்குள்ள போன உடனே அவனுக்கும் சென்டமாருக்கும் பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்த வேகத்துல அடிச்சதுக்கும் சென்டமாரு அதை தடுத்ததுக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகும். நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு. கிசோருக்கும் சென்டமாருக்கும் வேற லெவல்ல சண்டை. என்னதான் கிசோரு அடிச்சாலும் சென்டமாரு விடுறதாவே இல்ல, திருப்பி எல்லாம் அட்டாக் பண்ணுவான். அவனே பார்த்துட்டு பரவாயில்லையே, முன்ன விட இப்ப மான்ஸ்டர் மாதிரி அட்டாக் பண்றியே, சூப்பருமா. சென்டமாரு தெளிவா சொல்லிடுவான், அங்கிள் என்ன ஆனாலும் சரி நான் உங்களை உள்ள விடவே மாட்டேன்னு. சோ இப்படி மாத்தி அங்க உள்ளுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கத பார்த்த உடனே அந்த டோபர்மேனுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் இனிமேட்டு எனிமீஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு. அதனால அட்மிரல்ஸ் எல்லாத்தையுமே சண்டைக்கு அனுப்பி விடுவான். அவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியில இருக்க பாசிபிஸ்டாஸ் தான். இவங்க அட்டாக் பண்ண வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுங்க அதோட லேசர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண வருமா, டோபர்மேன் உடனே எல்லாத்துக்கிட்டையும் சுட ஆர்டர் போடுவான். ஏன்னா அதுங்க மட்டும் கப்பலை அடிச்சிருச்சுங்கன்னா ஒரு அடியிலேயே 2-3 கப்பல் காலி ஆயிரும். சோ அதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி வைஸ் அட்மிரல்ஸ் எல்லாம் ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. அவுட் சைட்ல மட்டும் தான், உள்ள இன்னும் போகல. சரி இப்ப சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா சீ பீஸ்டுகளும் வந்து அட்டாக் பண்ணுமே. அதுல ஒன்னு எந்திரிச்சு போஸ் கொடுக்கும் பாருங்க, அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வாயை பொளந்துருவானுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு என்ன தெரியாமையா வந்திருப்பானுங்க. வந்துச்சுன்னா அட்டாக் பண்ண வேண்டியதானே, என்ன போஸ். அது கவன கப்பல் ஒண்ணு கண்டமாயிருச்சு, அடுத்து ஒண்ணு போய் இடிச்சு கண்டம் பண்ணும். இப்படியே சீ பீஸ்டுங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு கப்பலையா நொறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இவனுங்க இப்படியே விட்டானுங்கன்னா மொத்த கப்பலையுமே சீ பீஸ்டுகளே காலி பண்ணிரும். அதனால யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எப்படியாச்சும் அதுங்க நம்மள காலி பண்றதுக்குள்ள நம்ம அதுகளை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ பொட்டாமஸ் மாதிரி ஒண்ணு பின்னாடி எந்திரிச்சு ஒரு கத்தும் பாருங்க, அத்தனை பேத்துக்குமே நெஞ்சு நின்றுச்சு. அதை நான் பாத்துக்கிறேன்னு ஒரு வைஸ் அட்மிரல் ஸ்டீவ் நக்கல்ஸ்னு ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான் அப்படியே தெரிச்சிரும். மறுபடியும் அந்த பாசிபிஸ்டாஸ்ங்க அட்டாக் பண்றதுக்காக போகுமா, அப்ப ஐலாண்டுக்கு போன அந்த வைஸ் அட்மிரல்ஸ் எல்லாம் அதை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிட்ட காமிக்கும் போது அந்த பாசிபிஸ்டாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காமிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வைஸ் அட்மிரல்ஸ் அடிக்கிற அடியில ஒரு அடியிலேயே மட்டையாயிருச்சுங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்ல இது வீக் ஆயிருச்சான்னு தெரியல. ஆனா ஈஸியாவே அதுங்களோட அட்டாக்ல எஸ்கேப் ஆகி ஒரே அடியில அடிச்சு அதை மட்டையாக்கிட்டாங்க. அதான் அதேதான், நம்ம கூட இருந்தா இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காது, வில்லனுக்கு கூட போய் சேர்ந்தா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி இப்ப என்னன்னா சைபர் போல் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வேகாபங்கோட லேப்ல தான் இருக்காங்கன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது எங்க இருக்கு என்னன்னு பார்த்து வச்சுக்குவாங்க. சோ இப்படி இங்க வெளியில நடக்கிற எல்லா சம்பவத்தையுமே நம்ம ஆளுங்க வேகாபங்கோட லேப்ல இருந்து லைவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் உசோப்புகள்லாம் பீதியாவும் ஆத்தாடி வெளியில சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சேன்னு. டாக்டர் வேகாபங்கோட கான்பிடென்ட் என்னன்னா சென்டமோரு பாசிபிஸ்டாஸ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஐலாண்டுக்கு ஒரு சாலிடான டைட் டிஃபென்ஸ் இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஓ அதனாலதான் அவனை காலி பண்ண இவன் வந்திருக்கானா அப்படின்னு உடனே யாரு என்னன்னு கேட்பாங்க. கிசருவோட போட்டோவை காப்பானா, அவனை பார்த்த உடனே அத்தனை பேர்த்துக்குமே அள்ளு விடும். ஏன்னா இவனை நம்மளுக்கு மீட் பண்ணப்போ சபாடி ஆர்கிபெலகோல எல்லாத்தையும் எப்படி அடிச்சு ஓட விட்டான், கொஞ்சம் விட்டுருந்தா கொன்றுப்பான். இப்ப இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே அப்படி ஒரு ஷாக்கு. யார்க்கு கிண்டல் பண்ணுவா, என்னப்பா மாட்டிக்கிட்டீங்கன்னு பயமா இருக்குதான்னு. ஜோரோ கத்திய நீட்டி வாய மூடிட்டு இருக்கிறியா இல்ல வாய்க்குள்ள கத்தி விட்டு ஆட்டட்டுமாம்பா. அவ விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா, காமெடி பீஸுங்க தொக்கா மாட்டிட்டானுங்கன்னு. இங்க ஸ்டசி பாத்தீங்கன்னா கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு ரெண்டு வத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லாத்துக்குமே இப்ப பீதி என்னன்னா கிசருவை நினைச்சு மட்டும்தான். சபாடி ஆர்கிபெலகோல அட்டாக் பண்ணால அந்த டைம் அவனை எதுவுமே பண்ண முடியல. திருப்பி இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட்ல மீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அங்க அவங்க சண்டை பாத்தீங்கன்னா தாறுமாறா போயிட்டு இருக்குது. சென்டமாரு என்னென்னமோ ட்ரை பண்ணி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எந்த அட்டாக்லயுமே அவன் சிக்க மாட்டேங்கிறான், அவ்வளவு வேகமா இருக்கான். இங்க வேகாபங்குக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கவலையாயிரும். ஏன்னா கிசருவும் சென்டமாருவும் அப்படி ஒண்ணு மண்ணா இருந்தவங்க. கடைசியில சென்டமாருவ கிசருக்கு எதிராவே நான் சண்டை போட வச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிருடா சென்டமாருவ, என்னைய மன்னிச்சிரு. கண்டிப்பா இந்த சண்டை வந்து ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கும். நீ இதெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போனா கூட நான் உன்னைய தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் நிலைமை அப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாரா. எடிசனும் அட்லஸும் பார்த்துட்டு வேகாபங்கு கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வேலையை முடிங்க, அப்பதான் நம்மளால பாஸ்வேர்டை கிராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேகமா வேலையை பார்ப்பாங்க. அவ என்ன பாஸ்கோட மாத்தி வச்சான்னு தெரியல, அவளை அடிச்சு கேட்டா சொல்ல மாட்டா. அதான் கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. வேகாபங்கு ஃபர்ஸ்ட் கவலைப்படுவாரு. கவலைப்பட்டுட்டே இருந்தா என்ன ஆக போகுது, சரி நடக்கிறது நடக்கட்டும்னு அவருமே பயங்கரமா கோட கிராக் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இங்க கிசரு பாத்தீங்கன்னா சென்டமருவை சரண்டராக சொல்லி அட்டாக் பண்ணுவான். அப்படி அடிச்ச அடியில சென்டமரு தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அட்டாக் பண்ணுவான். எல்லா
எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி என்னைய மன்னிச்சிருங்க அங்கிள், என்னால சரண்டர் ஆக முடியாது, ஏன்னா லூஃபி கூட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்ட உடனே கிசருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நம்ம பையன் பைரட்டை எதிர்த்து தான் சண்டை போட்டிருக்கானே தவிர அவங்க கூட சேர்ந்தது இல்ல. நீ எப்படா அவங்க கூட போய் சேர்ந்தன்னு கேட்டா அவன் வேகமா போய் அவனோட ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வரும்போது தான் சொல்லுவான், நான் சொன்ன விஷயத்துல யாரா இருந்தாலும் சரி எனக்கு நான் அந்த கேட்ட உதவியை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்ஸ வச்சு கிசருவோட வயித்துல ஒரே போடு, பாடி அப்படியே துண்டாயிரும். அவ்வளவுதான், சோழிய முடிஞ்சுன்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஃபார்ம் ஆகி மறுபடியும் நார்மல் ஆகும். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக், கிசரு, வேகா பங்கு, அப்புறம் நேவி ஆளுங்க கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஒரு தீவுல இருந்து அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்குது. அதாவது வைல்டு பிஎஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க ஐலாண்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுதாமா. அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகும்போது காட்டுக்குள்ள கத்தர சவுண்ட் கேட்கும். சரி, வேகா பங்கு கிட்ட இருக்க டிவைஸை யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிடலாம். என்னடான்னு வேகமா போய் பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கு. என்னன்னா அங்க ஏகப்பட்ட கரடிங்க அடி வாங்கி கேராய் போய் கிடக்குங்க. அடிச்சது யாரான்னு பார்த்தா நம்ம சென்டமரு பொடிப்பயல அப்படியே பொறி உருண்ட மாதிரியே இருப்பான். நம்மள தானே இந்த பிஎஸ் எல்லாத்தையும் காலி பண்ண வர சொன்னாங்க, அதுக்குள்ள காலி பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த பொடிப்பயல இத பண்ணா அப்படின்ட்டு ஒரே ஷாக்கு. அவங்க கிட்ட கேட்டா ஆமா அவன் சுமோ ஸ்டைல இதுங்க எல்லாத்தையும் காலி பண்ண அப்படின்ட்டு கெத்தா சொல்லுவான். தம்பி நீ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கப்பா, எங்க இருந்து வந்திருக்கன்னு கேட்டா அவங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே வீக்கா இருக்காங்களாமா, அதனால இவனுக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கலையாமா. நான் இனி அங்க போக மாட்டேன் அப்படின்னு உடனே அப்போ உன்னை அடிச்சு விரட்டி இருக்காங்க கரெக்டான்னு கேட்டா ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி முழிப்பான். சரி, அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு பசிக்கவே செய்யாது, நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன், எனக்கு பணம் தேவை அப்படின்னு உடனே அப்ப நீ ஏதாச்சும் வாங்கணுமா, என்ன வாங்கணும்னு கேட்டா ரைஸ் பால்ஸ் வாங்கணுமா. அவனோட வயிறு கடமுடன்னு கத்துமா. உடனே வந்திருக்க அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அந்த டைமை யோசிச்சு பார்க்கும்போது இப்ப கூட கிசருக்கு ஒரே சிரிப்பா வருது. சரி பையன் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், நீ வேணா என்னோட பாடி கார்டா இருந்துக்கிறியான்னு உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா நீ வேலைக்கு வச்சுக்கிறீங்களான்னு உடனே மறுபடியும் அவனுக்கு வயிறு கத்தும். சோ அப்படித்தான் சென்டமரு வந்து நம்ம ஆளு கூட வந்து சேர்ந்திருப்பான். கிசருவை பார்த்துட்டு அங்கிள் அங்கிள்பானா, ஏண்டா நீ அங்கிள்னு கூப்பிட்டா எனக்கு வயசான மாதிரி ஃபீலிங் ஆகுதுடா, என்னடா வேணும்னு கேட்டா அவனுக்கு வந்து எப்படி வேகா பங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிசரு தான். அப்படி இருக்கும்போது பையன் எப்படி வேகா பங்க காப்பாத்தாம இருப்பான். சோ உனக்கு நான் நல்லா தான் சொல்லி கொடுத்திருக்கேன் சென்டமருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுமோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான் அப்படியே கிசரு காலி ஆயிடுவான்னு பார்த்தா அவன் கையை வச்சு அசால்ட்டா தடுத்து இருப்பான். உன்னை விட என்னோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் தம்பி அப்படின்ட்டு அவனோட லேசர் பவரை வச்சு ஒரு அடி, அவ்வளவுதான் பையன் அடிச்சு திருச்சு போய் விழுவான். மொத்த ஐலாண்டே அதிர அளவுக்கு அடிச்சிருப்பான்னு வைங்க. இனி இதுக்கப்புறம் சென்டமரு எந்திரிச்சு வந்து சண்டை போடுவானாங்கிறது டவுட் தான். இனி இதுக்கப்புறம் அடுத்து நம்மளுக தானே அப்படியே நெருப்புக்கு நடுவுல வெறித்தனமா வந்து நிப்பான். இனி இதுக்கப்புறம் நம்மளுக இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல வெறித்தனமா சண்டை போட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.